வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா முறுக்கு ரெசிபி. ஆனால் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய முறுக்கு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபிங்க. இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம இப்போ முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். இட்லி மாவு முறுக்கு செய்கிறதுக்கு இப்போ பொட்டுக்கடலை ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்காங்க. இதை நம்ம நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதை பொட்டுக்கடலை மாவு தூள் பண்ணி நல்லா சலித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். புளிக்காத ஓரளவு புளிப்பு இருக்க இட்லி மாவு. ரொம்ப மாவு புளிக்கக்கூடாது, ஏன்னா முறுக்கு வந்து புளிச்சிடும். இது அதே அளவு, எந்த அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவு இட்லி மாவு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. நான் வந்து இட்லி மாவில் உப்பு போடலை, உப்பு போடாமல் எடுத்து வச்சுருந்தேன், அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இட்லி மாவில் உப்பு போட்டிங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட சீரகம், எள், சீரகம், ஓமம் எது வேணால் போடலாம். நான் சீரகம் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த இட்லி மாவு சேர்க்குறதுனால அது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நான் கொஞ்சம் தண்ணி தான் யூஸ் பண்ணேன், இதுலேயே நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சுட வைக்க எண்ணெய் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த அளவு ஊற்றினா போதும். இப்போ நம்ம முறுக்கச்சில் முறுக்கு புழிய வேண்டியதுதான். இதை ஊற வைக்க அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை, அப்படியே புழிஞ்சிடலாம், அவ்வளோதான். இப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ முறுக்கு சுட்டுடலாம். இப்போ நான் முறுக்குக்கு இந்த 3 ஹோல் போட்டிருக்கேன், அச்சு எடுத்துருக்கேங்க. இதில் மாவை போட்டுக்கலாம். இதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், புழிஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் புழிஞ்சு வச்சுட்டு போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, முறுக்கு போட்டு எடுத்துடலாங்க. ஒரு பக்கம் செவக்கட்டுங்க, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா செவந்துடுச்சு. இது பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக செவந்துடும். இப்போ இது இட்லி மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்ந்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, சீக்கிரமாகவும் செவுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் டக்குன்னு திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஃப்ளேமையும் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா செவந்துடுச்சு. இப்போ நமக்கு மிகவும் சுவையான இட்லி மாவு முறுக்கு ரெடி. இதே மாதிரி மற்ற மாவையும் சுட்டு எடுத்துடலாம். இட்லி மாவு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.